காங்கிரஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ்லேயே ஒரு ஹையஸ்ட் பொசிஷனு. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு லோக்கலாக ஒரு விளையாட்டுக்காக அவர் பேச மாட்டாருங்கிறது வந்து நம்ம நினச்சிக்கலாம். ரவி அவர்கள் வந்து செங்கோட்டையனோட ரிலேட்டிவ். திமுக வந்து தன்னுடைய அலைஸை 5 வருஷத்துல சரியா ட்ரீட் பண்ணியிருக்காங்களாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சில தொகுதிகளில் வந்து விசிகா ஆஃபீஸ் பேரர் வந்து சரியா வேலை பார்க்கல, அந்த ஒரு பட்டியல் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்ததுனால ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாய்ஸா விஷயங்கள் அவங்களால பேச முடியாததுனால அவங்களுக்கு வந்து எலக்டோரலா ஒரு எதிர்வினை வந்திருக்கிறதா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூல டிஎம்கே இஸ் அ பூர்ஜுவா பார்ட்டி, திஸ் கவர்மெண்ட் இஸ் அ பூர்ஜுவா கவர்மெண்ட்ங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. மதவாத சக்திகளை உள்ள வரக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்க கூட அலையன்ஸ்ல இருக்கும். அதனால அவங்க பண்ற எல்லா விஷயங்களையும் நாங்க உடன்படலைங்கிற மாதிரி ஒரு கிளியர் பாயிண்ட் வச்சிருக்காரு. காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு ஜால்ரா அடிக்காது, 5 வருஷமா அடிச்ச ஜால்ரா அடிக்காது, நாங்க வந்து மக்கள் பிரச்சனையை தான் பேச போறோம் அப்படிங்கிறாங்க. ராகுல் காந்திக்கு திமுகவோட அலையன்ஸ்ல இருக்கணுமாங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அவர் வந்து தாவேகாவை தான் விரும்புறாரு. வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று பத்திரிகையாளர் சித்தார்த் பிரபாகரன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். எக்ஸிட் போல் வந்து பல்வேறு குழப்பங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஏற்கனவே தேர்தல் களம் குறித்து பொதுமக்கள் மத்தியிலலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு நேற்று நைட்டு முன்னாள் டிஜிபி ரவி சார் அவர் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாரு, 41% வந்து டிவி கேக்கு இருக்குன்னு. அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்வேயாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நானே தொடர்பு கொண்டு எனக்கு தெரிஞ்ச நிறையா போலீஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரை வச்சு அவங்க வந்து 10 100 பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஒரு ரேண்டமாக சாம்பிள் பண்ணி அவர் சொல்கிறத வச்சு அவர் ஒரு டீட்டெயில்டான சர்வே எடுத்திருக்காரு. இதை நம்ம எக்ஸிட் போல்னு சொல்ல முடியாது, போஸ்ட் போல் சர்வே எடுத்திருக்காருங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் 2 விஷயங்கள் இருக்குது. சரி, அவர் 41% கொடுக்குறாரு, தாவேகாக்கு மெஜாரிட்டி கொடுக்குறாரு, அதெல்லாம் வந்து ஓகே ஃபைன், அதை நம்ம ஒரு சைடில் வச்சாலும் ஒரு எக்ஸிட் போல் இல்லை ஒரு சர்வேவுடைய க்ரெடிபிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆகும் இல்லை ஒரு நல்லா இருக்கும்னா அவங்க வந்து டேட்டாவை பப்ளிக் டொமைனில் வைக்கணும். அதை டாக்குமெண்ட் பண்ணி எல்லாருமே ஆராய்ச்சி செஞ்சு நீங்கள் இந்த சர்வே எடுத்திருக்கீங்க, இந்த சாம்பிள் இந்த ஜாதியில் இந்த சாம்பிள், இந்த மதத்தில் இந்த சாம்பிள் எடுத்திருக்கீங்க, இந்த லொக்காலிட்டியில் இந்த சாம்பிள் எடுத்திருக்கீங்கிற மாதிரி அவங்க டேட்டா கொடுத்தாங்கன்னா அதை ஆராயலாம். நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணி அது சரியாக தவறாங்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து நம்பகத்தன்மை அதுக்கு எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் அவர் ரவி அவர்கள் வந்து ஒரு ரிட்டையர்டு ஹை லெவல் ஆஃபீஸரு. அவருடைய ஸ்பீச்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தவர். நம்ம இந்த சர்வே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டை காட்டுது. நம்ம வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம், என் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் தாவேகாக்கு போட்டிருக்காங்கப்பா, என் ஒன்று விட்ட சித்தப்பா குடும்பம் முழுசாக தாவேகாக்கு போட்டிருக்குப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க எல்லாரும் தாவேகாக்கு போட்டிருப்பாங்கிற ஒரு எக்கோ சேம்பரில் இருக்கிற ஒரு எஃபெக்ட் வருது இல்லை, அது எக்கோ சேம்பர் இல்லை. அது வந்து நிறைய பேர் அதை அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சரௌண்டிங்கில் அப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற மாதிரி காட்டுது. இதை மறுபடியும் நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி எதை குறிக்குதுன்னா, தாவேகாக்கு வந்து ஒரு கணிசமான வாக்கு விழுந்திருக்கு இந்த எலெக்ஷனுங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். எனக்கு நம்ம முன்னாடி கூட பேசியிருக்கோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து தாவேகாக்கு 10% தான் விழும், 12% தான் விழும், ஒரு சீட் கூட கிடைக்காது, 15 தான் விழும், அர்பனில் இருக்கும் ரூரலில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவங்க வந்து எலெக்ஷன் நடக்கிற இல்லை எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து ஃபைட் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் ட்வீட் போடுறாரு ஒருத்தர். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இவங்க 10% தான் வாங்குவான்னு சொல்லவர் வந்து சென்னையும் சபர்பன் ஏரியாலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக சீட்டு ஜெயிப்பாங்கங்கிற மாதிரி இன்னொரு எக்ஸ்பர்ட்டு சொல்கிறாரு. ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து ரொம்ப இவங்கெல்லாம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க வந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது, அவர் ஜெயிக்க மாட்டார் ஆனால் 20 சீட்டு வாங்கிடுவார், 30 சீட்டு வாங்கிடுவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ரேண்டம் சாம்பிளிங், ஒரு ரேண்டம் சர்வே வந்து நமக்கு குறிக்குது. அவர் வந்து 40% வாங்குவாரா 120 வாங்குவாராங்கிறது வந்து நமக்கு நாலஞ்சு தான் தெரியும். இப்போது அவர் சொல்லும் போதே வந்து நம்ம வந்து நம்பணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலாம் பரவாயில்ல.
அவர் ஒரு ட்வீட் போகிறாரு, அந்த ட்வீட்டில் ஒரு வார்த்தை போகிறாரு, குஜிலி மஸ்திங்க வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அவர் சோசியல் மீடியாவை ரொம்ப பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு விளையாட்டாக சொல்லியிருப்பாருன்னு நம்ம எடுத்துக்கூடாதா? இல்லை நார்மலாக இல்லை அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தவிர்க்க பார்க்குறாரா? அதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் டிஜிபிங்கிறது உங்களுக்கே தெரியும், நீங்கள் க்ரைம் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாடு போலீஸ்லேயே ஒரு ஹையஸ்ட்டு பொசிஷனு. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு லோக்கலாக ஒரு விளையாட்டுக்காக அவர் பேச மாட்டாருங்கிறது வந்து நம்ம நினச்சிக்கலாம். விளையாட்டாக வேறு விஷயம் சொல்லலாம், பட் இந்த மாதிரி பேசுவாராங்கிறது வந்து நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று வந்து அவர் சொல்கிறது வந்து அதை நான் இதுதான் சொல்கிறேன், இதை வந்து இது ஒரு ட்ரெண்டை குறிக்குதுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் சோஷியல் மீடியா இன்னொரு கான்வர்சேஷன் என்ன போயிட்டுருக்குன்னா, எஸ்பெஷலி வந்து ஏடிஎம்கே லிங்க்டு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரவி அவர்கள் வந்து செங்கோட்டையனோட ரிலேட்டிவா இல்லை தாவேக்காக ஆதரவு நிலையில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரா எக்ஸ் ஆஃபீஸராங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். சோஷியல் மீடியாவில் இப்படி பேசுனா நீ வந்து இவன் ஆள், அப்படி பேசுனா நீ வந்து அவன் ஆளுங்கிற மாதிரி ஒரு கூட்டமே எல்லா கட்சிக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, தாவேக்கா உட்பட எல்லாருக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஆனால் அவருடைய சர்வே வந்து ஒரு குறிப்பிட்ட டிரெக்ஷன் நமக்கு காட்டுதுங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்குன்னு விஜய் மெஜாரிட்டி பெறுவாராங்கிற மாதிரி நான் சொல்லலை. ஆனால் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மக்கள் வந்து அவருக்கு ஓட் பண்ணியிருக்கிறதா நான் பார்த்தேன். அப்படின்னா அவருடைய முடிவை வந்து நம்ம வந்து தள்ளி வச்சும் பார்க்க முடியாதுன்றதை சொல்லுவாங்க. கரெக்ட். நம்ம அதை வந்து தவிர்க்க முடியாது, அவருடைய சர்வேவை தவிர்க்க முடியாது. அதை முழுமையாக நம்ப முடியுமாங்கிறது தான் மேட்டர். ஓகே, இப்போ எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் திமுக கூட்டணிக்குள்ளே நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வைகோ சொல்கிறாரு, டிவிக்கே வந்து பல ஆச்சரியங்களை ஏற்படுத்த போகுது மே 4க்கு அப்புறம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்படின்னா அவருக்கு வந்து அதான் டிவிக்கே மேலே இப்போ தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கா, இல்லை ஏன் இந்த வார்த்தையை பேசுகிறாருன்னு பார்க்கலாம். நம்ம வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப ரெகுலராக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பர்சனலாக வந்து தாவேக்காக்கு வந்து என்ன மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு இம்பேக்ட் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து 1 தொகுதி 2 தொகுதி 3 தொகுதி தான் போகிறோம், சில இடங்களில் தான் போகிறோம். அவங்களாம் வந்து கட்சி தலைவர்கள், 30-40 வருஷமாக அரசியலில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்க காடர்கிட்டேருந்து ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து தன்னுடைய அலைஸை வந்து 5 வருஷத்தில் சரியாக ட்ரீட் பண்ணியிருக்காங்களாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதே வைகோ அவர்களுடைய மகன் வந்து ஒரு திமுகவுடைய பெரிய லீடர்ஸ்லாம் இருக்கிற ஒரு மேடையிலேயே அவருடைய எம்பி கேண்டிடேட்டாக அவர் வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து கேனர் உட்காந்துருக்காரு. ஆமாம், கேனர் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் அழறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எம்டிஎம்கே வந்து எப்படி அவங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிடணும், திமுக வந்து இல்லை எங்கள் சின்னத்தில் போட்டியிடுங்கிற மாதிரி அந்த ஒரு கருத்து வேறுபாடு, அது ஒரு உரசல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது செய்தியாகவும் ஆகியிருக்கு, பப்ளிக்காகவும் பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி டிஎம்கேவுடைய அலைஸ் வந்து இந்த மாதிரி ரிசல்ட்டுக்கு 2 நாள் முன்னாடி இப்படி பேசுகிறது வந்து நம்ம இதோடைய பேக்ட்ராப்பில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து இந்த எலெக்ஷனில் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்காங்களா, ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்களா? திமுகவுடைய தொண்டர்கள் வந்து முழு மனதோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்காக சீட்டில் வேலை செஞ்சுருக்காங்களா? அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் திமுக நிற்கிற சீட்டில் வந்து முழுமையாக வேலை செய்ய. விசிகே தலைவர் டாக்டர் திருமாவளவன் வந்து அதை தான் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. சில தொகுதிகளில் வந்து விசிகா ஆஃபீஸ் பேரர் வந்து சரியாக வேலை பார்க்கல, அந்த ஒரு பட்டியல் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இந்த பேக்ட்ராப்பில் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, டிஎம்கேவுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு ஒரு இங்கிலீஷில் விகில் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் குரலை வசதி பேசுகிற ஒரு சைக்கிள் கேப்பு கிடச்சிருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னதான் திரும்ப வந்து இப்படி பேசுகிறாரு நம்ம பார்க்குறோம். முழுக்க இந்த தேர்தல் ஃபுல்லாகவே நம்ம பார்க்குறோம். திருமாவுடைய நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து வரோம். வெளிப்படையாக தெரிஞ்சுது, ஒரு சில இடங்கள்லாம் வந்து விசிகா கொடி எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்பாவு சபாநாயகர் அந்த அப்பாவும் அவருடைய காரில் வந்து விசிகா கொடி இல்லை. இதுபோல் பல விமர்சனங்களெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்துச்சு. இது அதுக்கப்புறம் ஒன்றா சரி பண்ணி வந்தாங்க. அப்படி பார்த்தா நம்ம வந்து விசிகா கேடர்ஸ் ஒர்க் பண்ண வந்தாலும் திமுகவினர் அலோவ் பண்ணல ஒரு சில இடத்துல. இதே ஒரு சில இப்போ நம்ம செய்யூர் போன்ற பண்ருட்டி போன்ற ஒரு சில இடங்கள்ல இருந்தெல்லாம் தகவல் என்ன வருதுன்னா, விசிகா கேண்டிடேட்டுக்கு டிஎம்கே வந்து ஒர்க் பண்ணல, டிஎம்கே கேடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணல, மேலோட்டமாக வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு வருது. ஆனால் திருமா மட்டும் அவருடைய கட்சியினரை இப்படி கண்டிக்கிறாரு, ஏற்றுக்கிறாரு. இது வந்து கட்சியினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும், இல்லை ஒரு சாசர் ஏற்படுத்தும், இந்த மாதிரி பார்க்குறாங்க. எப்படி பார்க்கலாம்? விசிகா, நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து விசிகா மாதிரி ஒரு கட்சி வந்து தமிழ்நாடு உடைய ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமான கட்சியாக நான் பார்க்குறேன். டாக்டர் திருமாவளவன் வந்து
அந்த ஒரு பாலிடிக்ஸோடைய டாலஸ்ட் லீடராக நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நான் ரொம்ப நாளாகவே அவரை அப்படி தான் பார்க்குறேன். ரொம்ப மிகுந்த மரியாதை இருக்குது எனக்கு. அவங்க கட்சி லீடர்ஸ்கிட்டே நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். ஆனால் அவருக்கு வந்து ஒரு நெருடல் இருக்குது. அவர் வந்து எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் விசிகாவுடைய இம்பேக்ட்டு அதிகமாக எப்படி அதிகரிக்கணுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு விஷன் இருக்குது. ப்ளஸ் நம்ம ரொம்ப பெருசாக சமரசம் பண்ணிக்காமல் நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தைரியமாக பேச முடியும், அது எலக்டோரல் பாலிட்டிக்ஸை பாதிக்காமல் எப்படி பேச முடியும், அதுக்காக எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவர் அதுவும் நினைக்கிறாரு. இது வந்து கொஞ்சம் மியூச்சுவலி ஓரளவுக்கு கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அந்த ஓபிசி பாலிட்டிக்ஸ், அந்த தலித் ஒரு படி மேலே எடுத்து வச்சாங்கன்னா ஒரு என்ன மாதிரியான எதிர்வினை வருது அந்த ஓபிசி பாலிட்டிக்ஸ்லங்கிற ஒரு கள நிலவரம் வந்து அவருக்கும் புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷனை தான் வந்து நான் அவருடைய லாஸ்ட்டு 1 year 6 months இருக்கிற நடவடிக்கையில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து காட்டுமன்னார் கோவிலில் நான் கண்டெஸ்ட் ஆக போகிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் எதிர்பாராத விதமாக யாருமே அழுத்தம் கொடுக்க ஓப்பனாக வந்து சொல்லாமல் அவரே வந்து அதை பின்வாங்கிக்கிறாரு. அதுக்கு என்ன மாதிரியான பேக்ரவுண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் அதை நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அவர் வந்து காட்டுமன்னார் கோவிலில் நின்றிருந்தால் விசிகாவுடைய காடர் வந்து எனர்ஜைஸ் ஆகியிருப்பாங்கங்கிறது வந்து அது பரவலான ஒரு ஒப்பீனியன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ஹிந்து பத்திரிகையில் கூட ஒரு செய்தியாக அது ஒரு செய்தியில் வந்து அது வந்துருச்சுதுங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் இப்போது அவருக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறாருன்னு நம்ம பார்க்கணுன்னா, இல்லை அட்லீஸ்ட் நான் பார்க்குறேன்னா, விசிகாக்கு இந்த எலெக்ஷன் ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் முடிவை கொடுக்காதுங்கிற மாதிரி அவர் குறிக்கிறாரோங்கிற மாதிரி நான் கணிக்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அவர் சொல்கிறாரு வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்தே வந்து அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு தெரியுது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, குறைவான சீட்டு வாங்கினால சில பேருக்கு சீட்டு தர முடியல, அதனால் வருத்தத்தில் இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாரு. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3வது முறையாக அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னும் இருந்துட்டு தான் இருக்கா? சீட்டு தரல, ஆலூர் ஷானவாஸ், செய்யூர் பாபு, ஒரு சில பேருக்கு சீட்டு தரலங்கிற பிரச்சனை விசிக கட்சியில் இருந்துட்டு தான் இருக்கா? நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து டாக்டர் திருமாவளவனுடைய இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்னு எதிர்பாருங்க. உங்கள் கட்சியில் இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து உங்கள் தம்பிகளாக நீங்கள் கூட இருந்தவங்க வந்து ரொம்ப அதிகமாக திமுக சார்ந்து பேசுகிறதா ஒரு குற்றச்சாட்டு, பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவங்க வந்து நம்ம கூட இருப்பாங்களா, இல்லை நம்ம கட்சி வந்து இவங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு growth கொடுக்க முடியுமா? பாலிடிக்ஸில் growthனா என்ன, எம்எல்ஏ ஆகுறது, மினிஸ்டர் ஆகுறது, அந்த மாதிரி தானே growth. அது வந்து நம்ம கட்சியால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் கட்சி வந்து எப்படி வளர்க்குறது, 21 24 நம்ம ஜெயிச்சிருக்கோம், இத்தனை சீட்டு வென்றெடுத்திருக்கோம், எப்படி நம்ம பாலிடிக்ஸும் செய்யணும், ப்ளஸ் நம்ம கட்சியும் வளரணும், நம்ம அதிகமாக சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப குழப்பம் இல்லை, அவருக்கு வந்து ஒரு தர்ம சங்கடங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவர் வந்து அவர் கூட இத்தனை வருஷம் பயணித்தவர் வந்து இனிமேல் நம்ம கூட இருப்பாங்களாங்கிற மாதிரி மேபி அவர் நினைக்கலாம். இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரிசல்ட்டு மண்டேக்கு அப்புறம் தமிழ்நாடுடைய எலக்டோரல் பாலிட்டிக்கல் சூழலை வந்து மாற வாய்ப்பு இருக்குது. வேறு கட்சியோட நம்ம இணையணுமா, இல்லை வேறு மாதிரியான ஒரு பாத்தை நம்ம சூஸ் பண்ணணுமாங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கட்சியை ப்ரிப்பேர் பண்ணுறாராங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது கே பாலகிருஷ்ணன், முன்னாள் மாநில செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியோடைய முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா, இளைஞர் மத்தியிலேயே ஒரு சூடு பிடிச்சிருக்கு அரசியல். அதோடு என்னென்னா, இளைஞர்களுக்கு பெரும்பாலும் வேலை வாய்ப்பின்மை இங்கே அதிகமாக இருக்குது. எங்களுக்கு வந்து கூட்டணியில் சரியாக ஒத்துழைப்பு தரல, திமுக கட்சி சரியாக எங்களுக்கு ட்ரீட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து இந்த குரல் 5 வருஷமாக ஆட்சியில் கூட தான் இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா. ஆனால் இன்றைக்கி வந்திருக்க குரல் வந்து முழுக்க ஒரு எதிர்ப்பு குரல் மாதிரியே இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு நோட்டீஸ் பண்ணுறாங்களா? இந்த திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொன்ன கருத்தை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, 5 வருஷத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் எப்படி பண்ணியிருக்காங்கிறத நம்ம அப்புறமா பேசுவோம். பட் ஓவராலாக நம்ம ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் இருந்ததுனால ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாய்ஸாக விஷயங்கள் அவங்களால பேச முடியாததுனால அவங்களுக்கு வந்து எலக்டோரலாக ஒரு எதிர்வினை வந்திருக்கிறதா
நான் பார்க்குறேன். இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் வந்து ஓரளவுக்கு மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசியிருக்காங்க. சாம்சங் போராட்டத்தில் அவங்க பேசுனதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து சிபிஎம் லீடர் ஒருத்தர், ஸ்டேட் செக்ரட்டரி தான் அவர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூவில் டிஎம்கே இஸ் அ பூர்ஜுவா பார்ட்டி, திஸ் கவர்மெண்ட் இஸ் அ பூர்ஜுவா கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களால அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் கொடுக்க முடியுது. நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் இல்லை, எங்கள் அலையன்ஸ் பார்ட்னர் தான், ஆனால் நாங்கள் வந்து மதவாத சக்திகளை உள்ளே வரக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்க கூட அலையன்ஸில் இருக்கோம். அதனால் அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களையும் நாங்கள் உடன்படலைங்கிற மாதிரி ஒரு கிளியர் பாயிண்ட் வச்சுருக்காரு. அந்த மாதிரியான குரல்கள் வந்து இனிமே அதிகரிக்குங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். எனக்கு அது களம் வந்து அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப கிளியராக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் இருக்காங்க. எஸ்எஃப்ஐ, சிபிஐயோட ஸ்டூடெண்ட் விங், அந்த ஸ்டூடெண்ட் விங்லாம் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரியான எதை நோக்கி போகிறாங்க, எப்படி சூழல் இருக்குங்கிறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை வந்து அவங்க பிரதிபலிக்கிறதா நான் பார்க்குறேன். திரும்ப பார்த்தாச்சு, வைகோ பார்த்தாச்சு, இப்போ கே பாலகிருஷ்ணன் பார்த்தாச்சு. நம்ம கிறிஸ் ஜோடங்கர் நம்ம இந்த அரசியல் களத்தையே சூடு பிடிச்சிட்டு இருக்கும்போது பற்ற வச்சுட்டு பார்த்த ஒரு ஆளுங்க கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணவர். இப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து நடுநிலையாலாம் இருக்க மாட்டோம், நியூட்ரலாலாம் இருக்க மாட்டோம், இதுக்கப்புறம் ஒன்று கூட்டணியில் எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தோனியில் பேசுகிறாரு. இவங்களோட ஒட்டுமொத்த பேச்சுமே வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது, அந்த ரிசல்ட் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதோட இவருடைய பேச்சு, இது ரெண்டுத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணி பார்க்க? கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப அரசியல் தெரியாத மக்கள்கிட்ட கூட போய் பேசிங்கன்னா அவங்க வந்து என்ன நடக்குதுன்னு கிளியராக சொல்லிடுவாங்க. காங்கிரஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த களத்தை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கோவாலிஷன், ஒருவேளை டிஎம்கேக்கு வந்து ஒரு 10 சீட்டோ இல்லை 8 சீட்டோ தேவைப்படுதுன்னு வைங்க. காங்கிரஸ் கிட்ட அந்த சீட் இருக்குதுன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் பார்கெயின் பண்ணுவாங்க. 2 மினிஸ்ட்ரி வேணும், 3 மினிஸ்ட்ரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. அதை தான் வந்து சோடாங்கர் சொல்கிறாரு. இல்லைன்னா என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கு ஒரு பெரும்பான்மை கிடச்சிது, திமுக கட்சிக்குன்னே ஒரு பெரும்பான்மை 125 130 கிடச்சிதுன்னா காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு ஜாலரா அடிக்காது, 5 வருஷமாக அடித்த ஜாலரா அடிக்காது, நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனையை தான் பேச போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு நம்ம வச்சுக்கலாம்னா, கண்டிப்பாக நாங்கள் தாவேகாவோட போய் தான் வந்து ஒரு வேறு ஒரு கூட்டணியோ இல்லை அவங்க கூட தான் நிற்போம், இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் நடக்கிறதா அவர் சொல்கிறாரு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசின விஷயம். காங்கிரஸ் 5 வருஷத்தில் திமுகவுடைய விங்கு மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மக்கள் பிரச்சனையை எடுக்கவே இல்லை, எந்த பிரச்சனைக்கும் அவங்க வந்து குரல் கொடுக்கல. அதனால தான் வந்து காங்கிரஸ் வளராமல் இருக்குங்கிற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசியிருக்காங்க. இது கண்டிப்பாக காங்கிரஸுடைய காதுகளுக்கு போயிருக்கும். ப்ளஸ் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப கிளியராக தெரிஞ்ச விஷயம், ராகுல் காந்திக்கு திமுகவோட அலையன்ஸில் இருக்கணுமாங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அவர் வந்து தாவேகாவை தான் விரும்புகிறாருங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்மளாம் இங்கே பார்க்க தான் போகிறோம் என்னென்ன நடக்குதுன்னு. உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.